நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மீன்லாம் செட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே குட்டி போட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேற்று நைட்டு வந்து பார்த்தப்ப குட்டி போட்டுருந்துச்சு. இதுக்குள்ளே குட்டி எல்லாம் இருக்குது. நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஏன்னா வந்து இது போட்டு அடுத்த நாளே குட்டி போட்டுருச்சு. இதுக்குள்ளே நிறைய குட்டி இருக்குது. அது வந்து க்ரீன் கலரில் இருக்கனால நமக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. எப்படி எத்தனை இருக்குது குட்டிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நண்பர்களே, நமக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 150 அந்த ரேஞ்ச், 150 200 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த மணி பிளான்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த செடி வந்து நம்ம வீட்டிலே இருந்தது. அப்புறம் வந்து இது ஒரு ஆற்றுல எடுத்தோம் இந்த செடி. இதெல்லாம் செட் பண்ணி தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த இடத்துல இல்லை, இந்த பாக்ஸ் வேறு ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் செட் ஆகாமல் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இடத்துல நிறைய செடிகள்லாம் விழுந்து ரொம்ப தண்ணி சீக்கிரமாகவே எப்படின்னா அழுக்காகிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து அப்படியெல்லாம் ஆகுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கினப்ப மீன்கள்லாம் இங்கே பாருங்கள் எந்த சைஸில் இருக்குன்ட்டு. இந்த சைஸில் இல்லை, நல்லாவே சின்னதாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெருசாகிச்சு. பெருசாகிட்டு ரொம்ப நாளாக குட்டி போடலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று வச்சோம் வீட்டில். ஏன்னா வந்து ஆன்லைன்லலாம் நிறைய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் வச்சா குட்டி போட்டுரும் அப்படின்னு நம்மளும் இதுக்குள்ளே வச்சோம். வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி செட் பண்ணதுக்கப்புறம் நேற்று நைட்டு, அதாவது நம்ம ஒர்க் முடிஞ்சு வந்து பார்த்தப்போ குட்டி போட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே வந்து குட்டியெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டி வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டினா இங்கே தெரிய மாட்டேங்கிறாங்க, எல்லாம் கொஞ்சம் உள்ளார இருக்காங்க அதுக்குள்ளே குட்டி எல்லாம். நான் வந்து அதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வந்து இப்போ அந்த குட்டிங்க எல்லாம் நிறைய எடுக்க முடியாது, ஏன்னா வந்து இதுக்குள்ளே கஷ்டம். ஏன்னா பெரிய டேங்கில் குட்டிங்க வந்து நிறைய இருக்குது. இங்கே இந்த சைட்லேயும் இருக்காங்க குட்டிங்க நிறைய பேர். அப்புறம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரே ஒரு குட்டியை மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு மீன் தான் நண்பர்களை குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 15 குட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் போல். அதுவும் ஒழுங்காக என்னெல்லாம் முடியலை, ஒரு க்ரீனிஷாக இருக்குது இந்த தண்ணி, அதனால் என்ன முடியலை நமக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்துகிட்டு எப்படி ஒரு குட்டி தான் இருக்குது அதை வந்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு குட்டி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், நிறைய இப்போ காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது எல்லாம் வந்து இப்போ எல்லா மீனுமே குட்டி போட ரெடி ஆகிடுச்சுல. நம்ம எல்லா மீனுமே குட்டி போட்டதுக்கப்புறம் வந்து குட்டியெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த மீன்களெல்லாம் வந்து இந்த அதாவது இந்த பாக்ஸ் இது சல்லடையான இந்த இதுக்குள்ளேயே வைக்காமல் ஃபுல்லாக ஃப்ரீ ஸ்பேஸில் ஃபுல்லாக டேங்க்குள்ளே விட்ற மாதிரி விட்டுறலாம் திருப்பிக்கும். ஏன்னா வந்து குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வச்சுக்க வேணாம் அப்படின்ட்டு. எல்லாமே குட்டி போட்ட ஸ்டேஜில் இருக்கனால தான் இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கோம். ஒரு மீன் தானே குட்டி போட்டிருக்கு, எல்லாம் குட்டி போட்டோன்னே நம்ம அந்த குட்டிங்களெல்லாம் செப்பரேட்டாக பிரிச்சுட்டு நல்லா ஸ்விம் பண்ணோன்னே இதுக்குள்ளேயே திருப்பி கொண்டு வந்து விட்டுறலாம். அது வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மீன்லாம் இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நண்பர்களே. அப்படியே இருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த குட்டி மீன் வந்து எப்படி இருக்குது அதை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சி ஒரு டப்பில் போட்டு காட்டுறேன் பாருங்க, எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்குது நம்ம டேங்கு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து நம்ம டேங்க் வந்து பார்க்க நல்லா இருக்குது. இந்த வாட்டர் வந்து நல்லா க்ரீனாக இருக்குது, ஆனால் வந்து நல்லா கிளியராக இருக்குது பார்க்க. எப்படின்னா இந்த பாசி படிஞ்சிருக்கனால தான் அடியில் வர தெரிய மாட்டேங்குது, தவிர தண்ணி நல்லா தான் இருக்குது. இல்லாட்டி வந்து குட்டி போட்டிருக்காது இல்லையா. பார்ப்போம். உங்களுக்கு வந்து இப்போ குட்டியை எடுத்து பார்த்துருவோம் நண்பர்களை. பாருங்கள் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பாருங்கள், இந்த பாருங்கள் அந்த குட்டி மீன் பார்த்தீங்களா, நம்ம காட்டணும்னு சொன்னது. இங்கே பாருங்கள், ஒரு மீன் தான் அதில் நம்மளால் பிடிக்க முடிஞ்சு. ஏன்னு வச்சுக்கோங்க, வந்து நிறைய தண்ணி இருக்கனால ஓடி ஓடி போயிடுறாங்க. நம்மக்கிட்ட அது பிடிக்கிறதுக்கான அந்த மெஸ்ஸு எதுவும் இல்லை. மெஸ்ஸுனா நெட்டு இல்லையா, அதனால் நம்ம வந்து இந்த மக்கில் தான் பிடிச்சோம். ஒரே ஒரு மீன் மட்டும் உங்களுக்கு பிடிக்க முடிஞ்சு, அதான் காட்டுறேன் பாருங்கள். ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம கேமராவும் அவ்வளோ கிளியராக காட்ட மாட்டேங்குது. பார்த்தீங்களா, அந்த ஒரு மீன் இதுதான் அது. இன்னும் எல்லா மீனையும் வந்து நம்ம வந்து இது செப்பரேட் பண்ணுறப்ப காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ஒன்று தான் பிடிக்க முடிஞ்சு, அதை நம்ம திருப்பிக்கு அதுக்குள்ளே விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் குட்டி போட்டோன்னே நம்ம வந்து மொத்தமாக பிடிப்போம் பாருங்கள். அப்போ வந்து எல்லா மீனையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சா மீன் வந்து குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி போட்டுருச்சுன்னா சொல்லுங்கள். நமக்கு வந்து இந்த இது வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு நண்பர்களை. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி போடுதா என்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.